வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே அண்ணாமலை குடும்ப நிலைமையை நினச்சி நைட்டு பூரா தூங்காமல் இருக்காங்க. அப்போ விஜயா வந்து ஏன் இன்னும் தூங்காமல் இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு மனசே சரியில்லை விஜயா, இந்த மனோஜ் இப்படி பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கல. எப்படியாவது திருந்திடுவான் வச்சுருவான்னு நினச்சேன். ஆனால் இவ்வளோ பணத்தையும் ஒம்பாக்கி இப்படி ஆகிட்டானுங்க அப்படிங்கும்போது, ஆமாங்க ஏதோ பண்ணிட்டான். இந்த ரோகிணியாவது பெரிய பணக்காரியாக இருப்பா, அவளை வச்சு மனோஜை முன்னேற வச்சிடலான்னு பார்த்தா அதுவும் நடக்கலை. பார்த்தீங்களா, வாழ்க்கையை மறைச்சி தான் பணக்காரி அப்படி இப்படின்னு ஏமாற்றி இந்த வீட்டுக்குள்ளேயே வந்துட்டான். அவளை இந்த வீட்டுக்குள்ளே இருந்து அனுப்பலான்னு பார்த்தா நீங்கள் யாரும் விட மாட்டீங்க. இப்போ உங்களுக்கு அதுவே உரியாக இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. எனக்கு அந்த உரி இல்லை. நான் ஒரு சர்க்காரில் வேலை பார்த்து கிடைச்ச மொத்த பணத்தை மனோஜுடைய தொழில் பண்ண எதிர்காலத்துக்கு கொடுத்தேன். அதை கொண்டுட்டு ஓடனா ஒரு பிள்ளை கூட போய் ஏமாந்தோம்னா, கொஞ்ச நாள் கழிச்சுன்னா எங்கள் மாமனார் பணம் தந்துட்டார், பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டோம்னா, அப்புறம் உங்கள் பணம் தான்ப்பான்னா, கடை நடத்திக்கிட்டு இருக்கோம்னா, டபார்னு பீச் ஹவுஸ் ஒன்று வாங்குறப்பா அப்படின்னா அதை ஏமாந்துட்டோம்னா, இப்போ என்கிட்ட எதுவுமே இல்லைப்பா, கடங்காரங்க எல்லாமே வாங்கிட்டாங்க அப்படின்னா, அப்புறம் நம்ம வீட்டிலே வாடகை இருக்குங்க, வீட்டில் பணத்தையும் அடைய போட்டு அதையும் நம்ம உருட்டி புரட்டி கொடுத்து முடித்தாச்சு. இப்படி இருக்கும்போது இன்னும் அவன் எதிர்காலத்துக்கு என்ன செய்ய போகிறான்? நீ வேறு ரோகிணியை சொல்லிட்ட, நீ வீட்டிலேருந்து வெளியே போகக்கூடாது, அதுபோக பார்லர் வேலைக்கு நீ செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டேன். மனோஜுக்கு எந்த வேலையும் இல்லை. இப்போ எல்லோரும் சேர்ந்து தான் இந்த மளிகை சாமான் செலவாக பார்த்துக்கிறாங்க. இப்போ முத்து மீனா மட்டும் கொடுக்குறது மாதிரி ஆகிப்போம். ரவியும் சுருதியை கொடுக்க வேண்டாம்னு முத்து மீனான்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவங்க நிலைமையும் பாவம் தானே. அடுத்த மாதத்துலேருந்து நான் தான் மளிகை செலவு பார்க்க போகிறேன் அப்படிங்கும்போது, உங்களுக்கும் பென்ஷன் கம்மியாக தானே வருது அப்படிங்கும்போது என்ன பண்ண சொல்லுத? இந்த வீடு அந்த நிலமையில் இருக்குது அப்படின்னு சொல்லி நைட்டு பூரா தூங்காமையாக இருக்கார். விஜயா நல்லா தூங்கிடுறாங்க. காலையில் பார்க்குறாங்க அண்ணாமலை உட்காந்துட்ருக்குங்க. ஒரு பொழுது கூட நீங்கள் கொஞ்சம் கூட தூங்கலையா அப்படிங்கிறாங்க. கடுகளவு கூட நான் தூங்கலை, எனக்கு தான் நிம்மதியே இல்லை, எப்படி தூங்குறது வைக்கிறது அப்படிங்கும்போது, விஜயா காலையில் எழுந்திரிச்சி போய், மீனா உங்கள் மாமா நைட்டு பூரா தூங்கலை, ஒழுங்காக தூங்க சொல்லு, நீனும் புருஷன் சொன்னால் தான் கேட்பாரு அப்படிங்கிறாங்க. உடனே முத்து அண்ணாமல்கிட்ட, என்னப்பா ஆச்சு, ஏன்ப்பா நைட்டு பூரா தூங்க மாட்டேங்க, வீட்டுக்கு நிலமையெல்லாம் மாறிடும்ப்பா, சீதாவை வரவேற்பு கொண்டு விடணும்பா, நான் விட்டு வரேன்ப்பா அப்படிங்கிறாங்க. சரி நானும் வரேன், அவங்க வந்தால் கொஞ்சம் மனசு மாறும் அப்படிங்கிறாங்க. சீதாவை வரவேற்புக்கு அவங்க கொண்டு மாப்பிள்ளை வீட்டில் விடுதாங்க. விட்டுட்டு சரி போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போகிறாங்க. முத்து சொல்லுது, இந்த பணச்சிக்காதீங்க, இருந்து போங்க, நான் உங்கள்கிட்ட ஏட்டி போட்டி பேசியிருப்பேன், இனிமேல் அப்படி இருக்காது, என்னால் முடிஞ்ச உதவி உங்களுக்கு செய்வேன் அப்படிங்கும்போது, அதை பற்றி ஒன்றும் இல்லை, நீங்கள் சீதாவை நல்லா பார்த்துட்டா சரி தான் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிடுறாங்க. சீதா இங்கே முத்து வீட்டில் நடக்கிற எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. எங்கள் மாமாவோட அண்ணன் வீட்டில் உள்ள பணத்தை பூரா வம்பாக்கிட்டார், கடங்காரங்கிட்ட இழந்துட்டார், அதுபோக பீச் ஹவுஸ் வாங்குறேன்னு சொல்லிட்டு 30 லட்ச ரூபாயை ஒரு ஆள்கிட்ட ஏமாந்துட்டாங்க. அவங்க பேர் கதிரான், அவங்க வீட்டம்மா பேர் ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டவர், என்னால் முடிஞ்ச உதவி செய்கிறேன், என்றைக்கு போட்டோம், நாளைக்கு ஒரு பெரிய அதிகாரி வேலை, ஒரு நல்லாவே பழக்கம், நான் வேலை சேர்ந்த புதுசில் அவர் நல்ல பழக்கம், கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 10 வருஷத்துக்கு மேலே தெரியும், அவர்கிட்ட சொன்னால் நம்மளுக்கு உதவி பண்ணுவார் அப்படிங்கிறாங்க. சரிங்க, உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. இங்கே முத்து அண்ணாமலைகிட்ட சொல்லுதாங்கப்பா, கவலைப்படாத, அந்த பணத்தை கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு என் பொறுப்புப்பா, முன்னாடி நீந்தாம்பா அவங்க வேலையை பார்க்கட்டும் அப்படின்னு சொன்னீங்க, நான் விட்டுட்டேன், இப்போ நான் அதை அதிரடியாக கண்டுபிடிக்க பார்க்கம்பா, அந்த கதிரும் அவங்க பொண்டாட்டியும் மெட்ராஸுக்குள்ள தான் எங்கேயோ சுற்றாங்க வைக்காங்கன்னு எல்லோரும் சொல்லுதாங்க, எப்படியாவது அவங்கள மட்டும் பார்த்துட்டா போதும்பா, காசை வசூல் பண்ணிக்கலாம்ப்பா, நீ கவலைப்படாத, அப்படி காசை வசூல் பண்ணிட்டா உன் பணத்தால் ஆரம்பிக்கப்பட்ட அந்த கடையை கண்டிப்பாக மீட்டுருவோம்ப்பா அப்படிங்கிறாங்க. டேய், நம்ம குடும்பத்தோடைய வாழ்வாதாரமாக இருக்குது, இன்னும் மனோஜ் மட்டும் அந்த கடையை நடத்த போகிறதில்ல, நம்ம குடும்பத்துலேருந்து பொதுவாக நடத்தி அதில் உள்ள வருமானத்தை வச்சு தான் நம்ம வீட்டினுடைய வரவு செலவு பார்க்க போகிறோம். மாடியில் அந்த கடை வந்த முன்னாடி மாடியில் ரவிக்கு ரெஸ்டாரண்ட் வச்சு கொடுத்துடணும். அந்த கடை முன்னாடியே உனக்கு கார் ஸ்டாண்டு மாதிரி, உன் கார் நிற்கிற மாதிரி ஒரு இணல் ரெடி பண்ணிடணும். மீனாவுக்கு அதிலே ஒரு பூக்கடை வைக்கிற மாதிரி பண்ணிடணும். இவ்வளோ வேலையுமே அந்த கடையில், நம்ம சொந்த கடையில் பண்ணணும்டா, எப்படியாவது மீட்கணும்,
நான் பேங்கில் போய் லோனுக்கு கேட்டாக்க வயசு நிறைய ஆகி போச்சு, நீங்கள் கேட்குற அமௌண்ட்டு தர முடியாது, வைக்க முடியாதுங்காங்க. அதான்டா எனக்கு என்ன பண்ணேன்னே தெரில. பேசாமல் அம்மாட்ட சொல்லி அதான்டா அவங்க பாட்டிகிட்ட சொல்லி கிராமத்தில் உள்ள சொத்தை கொஞ்சம் வைப்போமா அப்படிங்கிறாங்க. எப்பா ஒரு கடனை அடைக்க இன்னொன்று கடனை கூடாதுன்னு சொன்ன மாதிரி தானப்பா. நம்ம சொத்தை எதுக்குப்பா வைக்கணும்? ஒரு சொத்தை மீட்டுறதுக்கு இன்னொரு சொத்தை எதுக்கு வைக்கணும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மனோஜ் இழந்த பணம் 30 லட்ச ரூபா வந்துட்டுன்னு வச்சுக்கோங்க, நம்ம கடனெல்லாம் அடைஞ்சிரும். அது போக சந்தோஷ் சார்ட்டையும் பேசி அந்த டீலர்ஷிப் கிடைக்கிறதுக்கு என்ன வழி எதை பண்ணலாம்ப்பா அப்படிங்கிறாங்க. சரிடா ஏதோ சொல்கிறேன் பண்ணு அப்படிங்கிறாங்கப்பா. நிம்மதியாக நீ தூங்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு தூங்க சொல்கிறாங்க. அண்ணாமலைக்கு தூக்கமே தான் வரல. எவரும் 1 நாள் கிழக்காக தூங்காமல் இருக்கார். திடீர்னு ஒரு நாள் வந்து அவருக்கு ரொம்ப முடியாமல் போயிடுது. ஆஸ்பத்திரியில் கொண்டு சேர்க்காங்க. சேர்த்தோடனே டாக்டர் சொல்கிறாங்க, இவருக்கு தேவை வந்து நிம்மதியும் நல்ல தூக்கமும். அது இருந்தால் மட்டும்தான் இவருடைய ஆயுஸ் காலம் நீட்டி போகும். இல்லை அப்படின்னா அவ்வளோதான் அப்படிங்கும்போது, என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, ஆமாப்பா இதுதான் உள்ளது. உங்கள் அப்பாவுக்கு தேவை மருந்தோ மாத்திரையோ லொட்டோ சுகோ இல்லை, அவருக்கு தேவை நிம்மதி. அந்த நிம்மதியை இந்த 3 மொக்கமாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவர் நல்லா இருப்பார் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறார், ஏம்மா அப்பா நிம்மதியாக இருக்கணும்னா யாரும் வீட்டில் எந்த உரி இல்லாமல் இருக்கணும். இந்த ரோகிணியை வீட்டை விட்டு வெளில போன்னு சொல்கிறது, அந்த கிறிஸ்கிட்ட நீங்கள் கடுமையாக நடந்துக்கிறது எல்லாம் வேணாம்மா. ரோகிணி தான் வந்து பொண்டாட்டினி ஆகி போச்சு. கிறிஸை வந்து அவன் தான் பார்த்தாகணும், 2 பேரும் பார்க்கட்டும் அப்படிங்கும்போது அவனுக்கே இப்போ சரியான உழைப்பு இல்லை. அவன் எப்படி பார்ப்பான்? இவன் வீட்டில் இருக்கக்கூடாது வைக்கக்கூடாதுன்னுட்டு இருக்காங்க. உடனே முத்து சொல்லுதாங்க, அப்பா உடம்பு நல்லா இருக்கணும்னா அதனால் இருங்க, இல்லை ஏதாவது ஆகட்டும்னா நீங்கள் இந்த வழக்கம் போல் நீங்கள் பண்ணிகிட்ருங்க அப்படின்னு விஜய் அமைதியாக இருக்கிறாங்க. எப்படியாவது அந்த பணத்தை மீட்டு கடையை திருப்பி கொடுங்க அப்படிங்கிறாங்க. முத்து ஏதாவது பண்ணுடா அப்படின்னு சொல்லி விஜயா கையெடுத்து கும்பிடுதாங்க. முத்தை என்னெல்லாம் கையெடுத்து கும்பிடாதாங்க, இந்த வீட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு கடமையாக செய்ய வேண்டியது கடமை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். அப்போ அருண் கால் பண்ணுறாரு, முத்து எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. வீட்டில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் எங்கள் ஸ்டேஷன் பக்கத்தில் வாங்க அப்படிங்கும்போது, என்னாச்சு அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்ல வாங்க அப்படிங்கிறாங்க. சரி உங்கள் வீட்டில் உங்கள் அண்ணாச்சி பணையம் வந்தார்ல, அவங்க ஃபோட்டோ எதுவும் இருக்கா அப்படிங்கும்போது, இருக்குது எட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்ட ஒரு காப்பி இருக்குல்ல, அந்த வீடியோவையும் ஃபோட்டோவையும் எடுத்து வந்து கொடுக்காங்க. இவங்களா? சரி ரைட்டு, ஒரு பெரிய அதிகாரி எனக்கு தெரியும், அவர்கிட்ட போய் நான் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. என்ன பேச போகிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை அவங்கள எங்கேயும் பார்த்தா நம்மளுக்கு தகவல் கொடுக்குற மாதிரி சொல்லிடுவோம் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவரை போய் பார்க்காங்க. பார்த்தோன்னே, அருண் எப்படி இருக்க, கல்யாணம் முடிச்சிட்டியாம? அவருக்கு ஏன் நல்லா இருக்கேன் சார் அப்படிங்க. சார் ஒன்றும் இல்லை, எங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் வந்து வந்து கதிர்னுங்கிற ஒரு ஆள் வந்து பொண்டாட்டியோட சேர்ந்து ஏமாற்றிருக்காங்க. 30 லட்ச ரூபா போயிடுச்சு. அதனால் இவங்க ஃபர்னிச்சர் கடையே கடனில் மூழ்கிட்டு அதை மீட்கணுன்னா அந்த பணம் அவசியம் சார். ஆனால் அவங்க இந்த சிட்டிக்குள்ளே தான் வாழ்ந்தாங்க அப்படிங்கும்போது, சரியப்பா அவன் போட்டா கொண்டா அப்படின்னு சொல்லி எல்லா சேஷனும் சொல்லுவாங்க. இந்த நபர்கள் எங்கேயாவது ரோட்டில் போனாங்கனாக்கா உடனே எனக்கு தகவல் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. சரி சார் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி எல்லா பக்கமுமே அந்த கதிர் ஃபோட்டோ போயிடுது. முத்துவும் அவர் சைடில் வந்து டிரைவர்கள் எல்லாருக்குமே சொல்கிறாங்க, வைக்கிறாங்க, இந்த ஃபோட்டோவில் உள்ளவங்க எல்லாருமே ஃபோட்டோ வச்சுக்கோங்க, யாரும் பார்த்தா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தகவல் வந்து கதிருக்கு போயிடுது. இந்த மாதிரி உங்களை வந்து வலை வீசி தேடுதாங்க, அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுதாங்க. இதை கேட்டு கதிர், அப்போ நம்ம இப்போ ஒரு வீடை சேல்ஸுக்கு பேசிக்கும் என்ன செய்கிறது அப்படின்னு மாஸ்க்கை போட்டு அங்கங்கே போயிட்டு வந்துடுறாங்க. இங்கே கதிர் மாஸ்க்கு போட்டு வந்ததுனால யாராலையும் கண்டுபிடிக்க முடியல, இப்படியே இருக்குது. அவர் வந்து இப்போ அதுக்கப்புறமும் ஏமாற்றிட்டு போயிட்டு வந்துட்டுருக்காரு. அப்போ கதிர் நினைக்காரு, நம்ம வந்து மாஸ்க்கு போட்டால் கண்டுபிடிக்க முடியாது, இவங்க ஃபோட்டோ வச்சு நம்மளை தேடுதாங்களா, சரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கும்போது, முத்து வந்து எல்லா ஒரு டிரைவருக்கும் அனுப்பிடுதாங்கல்ல, எல்லா மாவட்டத்துக்கும் அனுப்புகிறார். அப்போ ஏற்காட்டில் உள்ள ஒரு ஆளுக்கும் அனுப்பிடுறாரு. அவங்க ஏற்காட்டில் தான் வந்து இருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து ஏற்காட்டுக்கு வருவாங்க, எப்போமா தான் வருவாங்க, ஆனால் இப்போ மெட்ராஸில் தான் இருக்காங்க அப்படி இப்படிங்கிறாங்க. அப்போ முத்து நினைக்கிறாரு, சரி அதே மாதிரி பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்காட்டில் உள்ள அந்த வீட்டை ஃபோட்டோ எடுக்காரு. அதை ஃபோட்டோ எடுத்து மெட்ராஸு பூரா அந்த துண்டு பேப்பரை கொடுக்காரு. எப்படி இந்த மெட்ராஸுக்குள்ளே தான் இருக்கான் அந்த கதிர், வெளியே கொண்டு வரணும், இப்போ என்ன தான் வழி அப்படின்னு சொல்லி பார்க்காங்க. அப்போ கதிர் இந்த வீடு வந்து அந்த கதிர் வீட்டை, கதிர் பெரிய பங்களாவை நாங்கள் வெறும் 5 லட்சத்துக்கு தரோம், யாருனாலும் வாங்கலாம், இது பெரிய ஒரு சுற்றுலாத்தலத்தில் உள்ள பங்களா அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்ணோன்னே நிறைய பேர் கொடுக்கும்போது அந்த நோட்டீஸ் வந்து கதிருக்கும் போகுது. கதிர் என்னது என் வீட்டை ஒருத்தன் போவானா
அவன் யார் எந்த முகவரி போட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. முத்து வந்து அவங்க வீட்டு முகவரி போடாமல் சீதா வீட்டு முகவரி போட்டுதாங்க. கரெக்டாக சீதா வீட்டுக்கு போயிடுறாங்க. போனோன்னே எங்கே முத்துனா யார் அப்படிங்கிறாங்க. எங்கள் மாமா வர சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. வர சொல்லுங்கள், என் வீடே அவர் வேலை பேசுவாராம் அப்படின்ட்டு இருக்கும்போது முத்துக்கு தகவல் சொல்கிறாங்க, கதிர்னு ஒரு ஆள் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே நேராக அருணை வர சொல்லி கரெக்டாக பிடிச்சிருந்தாங்க. பிடிச்சி யோ என்னையா அப்படிங்கும்போது உங்களை யாரும் தெரில வைக்கலாங்கிறாரு. உடனே மனோஜை ஃபோன் பண்ணி வர வச்சு ஸ்டேஷன் கொண்டு போயிருந்தாங்க. அது அதிகாரிட்ட சொல்லி பணத்தை வாங்கியிருந்தாங்க. வாங்கினோடனே கடங்காரங்கிட்ட எல்லாம் போய் அந்த பணத்தை செட்டில் பண்ணுதாங்க. அப்போ இன்னொரு 10 லட்ச ரூபா செலுத்த வேண்டியிருக்கு. 10 லட்ச ரூபாய்க்கு என்ன செய்கிறது அப்படிங்கும்போது மீனா அங்கே இங்கேயும் விட்டுதாங்க புரட்டுதாங்க. ஒரு 2 லட்ச ரூபா போட்டது. அதுக்கு மேலே பணம் 5 பைசா வரல. அப்புறம் அருண் சொல்கிறாரு, கவலைப்படாதீங்க, எங்கள் வீட்டில் கொஞ்சம் நகை இருக்குது, அதை நான் விற்றுட்டு காசாக கொண்டு வரேன் அப்படிங்கிறாரு. இல்லை வேண்டாம், இப்போ தான் நீங்கள் கல்யாணம் முடிச்சிருக்கீங்க வேண்டாம் அப்படிங்கும்போது, இல்லை இருக்கட்டும், என்னோடய பங்கு இதில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன செய்கிறாரு, நகையை விற்று அந்த காசை கொண்டு கொடுத்துருக்காரு கடைக்காரங்கிட்ட. கொடுத்தோன்னா கடை ரெடி ஆகிறது. ரெடி ஆனாலும் அந்த பத்திரத்தோடு நேராக அண்ணாமலை போய் எல்லாருமே பார்க்காங்க. அண்ணாமலைக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ முத்துக்கிட்ட ரொம்ப நன்றி தெரிவிக்கிறப்ப என்கிட்ட மட்டும் இல்லை, அருண் தான்பா இதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணார், நல்ல சந்தோஷமாக நடந்துச்சு, இன்றைக்கி நல்லபடியாக இருக்கும் அப்படின்னா காரணம் அருண் தான்பா அப்படிங்கும்போது, எப்பா எனக்கு 3 மக்கள் சேர்த்து நீ 100 மக்கள் 4 மக்கப்பா எனக்கு அப்படிங்கிறாங்க. ஐயா எனக்கு சின்ன வயசுலேருந்து அப்பா வாசம் எதுவும் கிடச்சதில்ல, நீங்கள் எனக்கு அப்பனாக இருக்குதுன்னு நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஐயா அப்படிங்கிறாங்க. அப்போ விஜயாவுக்கு முத்துட்ட நன்றி சொல்லதுக்கோ அவங்ககிட்ட நன்றி சொல்லதுக்கோ ரொம்ப வெக்கமாக இருக்குது. நம்ம தான் வந்து பணத்தை மீட்கணும் வைக்கணும்னு சொன்னால் மீட்டுட்டாங்க, கடையும் மீட்டாச்சு, கடன்காரங்களுக்கு கடனையும் செட்டில் பண்ணியாச்சு. இப்போ மனோஜ் மறுபடியும் கடையை நடத்தணும், அந்த டீலர் கிடைக்கணும்னா முத்தால் தானே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் முத்துட்ட பேசிட்டா அப்படின்னு சொல்லி மனோஜ் ஹவுஸ் போயிருந்தாங்க. மனோஜ் சொல்லுதாங்க, எனக்கு டீலர்ஷிப் கிடையாது அப்படின்னு சொல்லி சந்தோஷா சொன்னார், நீனும் கொஞ்சம் எவ்வளோபாடியும் சேர்த்து எனக்கு வாங்கி தரணும் அப்படிங்கிறாங்க. அப்போ பாம்பே போகிறதுக்கு முத்துட்டு திட்டுல அன்றைக்கி கிளம்பில. அப்போ அவர் எவ்வளோபாடி எங்கில் ஒரு 1 லட்ச ரூபா இருக்குது, போய்ட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி இங்கேருந்து ஃப்ளைட் ஏறி அங்கே போயிடுறாங்க. போய் சந்தோஷ் சார் வீட்டில் போய் பார்க்காங்க. பார்த்து மனோஜ் வந்து பழைய நிலைமையிலேருந்து மாறி போயிட்டான். இன்னமும் வந்து கடையை அவன் நடத்த போகிறதில்ல, எங்கள் வீட்டில் இருந்து நடத்த போகிறோம், எங்கள் அப்பா தான் உங்களுக்கு இன்னும் டீலராக வர போகிறாரு, தயவுசெய்து எங்கள் அப்பாவுக்கு நீங்கள் டீலராக கொடுக்கணும் அப்படிங்கும்போது முத்து அழகாக தரேன், உங்கள் அண்ணனை தவிர வேறு யாருக்கு வேணும் தரேன், நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் ஒரு நடராச ரசிகன் அப்படிங்கிறனால தான் நான் வந்து அவருக்கு டீலர்ஷிப்பே கொடுத்தேன். இப்போ என்னன்னாக்கா உங்கள் அப்பா கேட்குறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம், நானும் யாரடா டீலரை மாற்றுறதுன்னு முடிச்சுட்டு இருந்தேன், கரெக்ட் டயத்துக்கு வந்துட்டீங்க அப்படிங்கும்போது சார் நான் கிளம்புறோம் அப்படிங்கும்போது முத்து எல்லா கதையும் கேள்விப்பட்டேன், கடையை இழந்து பிறகு கடையை மீட்டு எல்லாம் பண்ணியிருக்கீங்க, அதில் முதலீடுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இதில் ஒரு 20 லட்ச ரூபா இருக்குது, இதை வச்சுக்காங்க, இதை வச்சு ஃபர்னிச்சர் கடைக்குள்ள பொருள் பூரா வாங்குங்க, நான் அடுத்தாப்புல உங்களுக்கு சப்டீலர் பொருட்கள் வாங்கும்போது லாபம் வரும், அதில் நான் கழிச்சிக்கிறேன் அப்படிங்கிறேன். சார் இந்த உதவி மறக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. முத்து உங்களுக்கு நான் இது செஞ்சு தாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 20 லட்ச ரூபா கொடுத்து அனுப்புகிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு வராங்க. வந்து அண்ணாமலைக்கு நடந்த சொல்கிறாங்க, எப்பா நீ தான்ப்பா டீலரு, மனோஜுக்கு தான் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கும்போது, அதுவும் சரி தான், மனோஜுக்கு நடத்தக்கூடாது, குடும்பம் தான் நடத்தணும் அப்படிங்கிறாங்க. மனோஜ் ஒன்றா மேனேஜர் மாதிரி வச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அங்கே மாடியில் ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி வைக்கிறதுக்கு ஒரு 10 லட்ச ரூபாயை ரவி கொடுக்காரு. ரவி மாடியில் ரெஸ்டாரண்ட் வைக்காரு, கீழே ஃபர்னிச்சர் கடை நடக்கு, முத்து காரை போட்டுக்கிறாரு, அங்கே மீனாங்க பூக்கடை வைக்கிறாங்க, எல்லா வியாபாரமே ரொம்ப தெள்ள தெளிவாக நடக்குது. அண்ணாமலை கல்லால் இருக்காங்க. இங்கே ரோகிணிக்கு ரொம்ப வெறுப்பாக இருக்குது. இவ்வளோ தான் நடந்தாலும் அவ்வளோத்துக்கும் முத்து மீனா சப்போர்ட் பண்ணாலும் அவங்க குணம் மாறவே இல்லை. இந்த முத்து மீனா மேலேயே கடுப்பாக இருக்குது. இந்த முத்து மட்டும் இந்த பணத்தை மீட்காமல் இருந்தான்னா, நான் ஏதோ ஒரு வகையில் மீட்டிருந்தேன் அப்படின்னா மனோஜ் மட்டுமே கடையை நடத்தியிருப்பார். இன்றைக்கி என்னன்னா அந்த மாடியில் ரவி ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கான், முத்து முன்னாடி காரை போட்டு ஓட்டிக்கிறாரு, எங்கள் மாமனார் அறுபாட்டில் கல்லால் உட்காந்துக்கிறாரு, மனோஜ் வந்து ஓனர் மாதிரி ரொம்ப தோரணையாக இருந்தான். இப்போ வந்து வேலை பார்க்குறவங்க இடத்துல உட்காந்து மேனேஜருங்காங்க, 15,000 சம்பளங்காங்க, வீட்டு செலவெல்லாம் இங்கே பார்த்துக்கோங்காங்க. இந்த 15,000 தான் நாங்கள் வந்து வாழ்க்கையை கொண்டு போகணுமா, அப்போ கிருஷை படிக்கிறது செலவுக்கு என்ன செய்கிறது அப்படி இப்படின்னு நினைக்காங்க. ஆனால் கிருஷிக்கிட்டேயோ ரோகிணிக்கிட்டேயோ மனோஜ் பேசவே இல்லை. அதெல்லாம் வந்து பெருசாக தெரியாத ரோகிணி இந்த முத்து மீனா மேலே தான் ரொம்ப கோவப்படுறாங்க. இப்படியா இருக்குது. அப்போ முத்து வீட்டுக்கு வந்து பரலரமாக கிருஷை வந்து படித்து சேர்க்கணும்ல அப்படிங்கிற எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. அம்மா இப்போ நீங்கள் வேலைக்கு எதுவும் போகல, பணம் எல்லாம் கட்டணும், நாங்கள் கட்டுதோம், நீங்கள் இருக்கும்போது கொடுங்க, இல்லைன்னா தேவையில்லை
அப்படிங்கிறாங்க. என் பையனுக்கு எனக்கு இது பண்ண தெரியும் அப்படின்னு வீம்பு பண்ணுதாங்க. அப்போ அண்ணாமலை பின்னாடி வந்து எம்மாங்க பாரு, உன் பையனுக்கு நல்லது தான் சொல்லுதான், இதில் வீம்பு பண்ணாதம்மா, அவன் ஃபீஸ் கட்டுவான் அப்படிங்கிறாங்க. முத்து மீனா பணம் கட்டி படிக்க வைக்காங்க. இங்கே ரோகிணிக்கு இவங்க மேலே என்னது இல்லை, சரி நம்ம பையனுக்கு வந்து பணம் கட்டுதாங்களே வைக்காங்களே, நம்ம இழந்த வாழ்க்கையை மீட்டு கொடுத்துருக்காங்களா, அப்படிலாம் இல்லை. நம்ம பையனுக்கு இவங்க கெட்டதளவுக்கு இருக்குது, அந்த சூழ்நிலையெல்லாம் உருவாக்குனது இவங்க தானே அப்படின்னு கோவத்தில் இருக்காங்க. அப்போ சிந்தாமணி கூட கை கோக்காங்க, நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் ஹெல்ப்பாக அவங்க கூட வரேன் வைக்கேன். இங்கே எங்கெல்லாம் வந்து ஆர்டர் அடிக்கலாம் அங்கெல்லாம் எனக்கு வந்து என்னதாங்க பார்லர் வேலை கொடுங்க, ஆனால் அந்த மீனா வேலை செய்யாத அளவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மீனாவுக்கு தெரிஞ்சவங்கலாம் பேசுகிறாங்க. மீனாக்கிட்ட நீங்கள் வேலைக்கு போகக்கூடாது வைக்கக்கூடாது, சிந்தாமணிகிட்ட தான் நீங்கள் வேலைக்கு போகணும், அவங்களோட டபுளாக சம்பளம் தரேன் அப்படி இப்படின்னு ஆசை வார்த்தை சொல்லுதாங்க. அப்போ எல்லோரும் சொல்லுதாங்க, மீனா வந்து எங்களுக்கு சம்பளம் தந்தாலும் தராடலும் எங்களில் ஒரு பிள்ளை அவள் ஓனராகவே இருந்து நடத்த மாட்டான், மற்றவங்கன்னா ஓனர் மாதிரி பில்டப் பண்ணுவாங்க, அந்த இது மீனாட்ட கிடையாது, அதனால் நீங்கள் எவ்வளோ இருந்தாலும் சரி தான், நாங்கள் மீனாட்ட தான் வேலை பார்ப்போம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் சிந்தாமணியும் அந்த பூக்கடை அங்கே மொத்த கடையிலலாம் பேசுகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு நாள் 2 நாளில் பில்டப் பண்ணி போயிருவீங்க, ஆனால் மீனா கூட சேர்ந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் முன்னாடி இருக்காங்க. அந்த 30 பேர் எங்கிட்ட தான் பூ வாங்குறாங்க, மீனா டெக்கரேஷன் பண்ணும்போது நிறைய பூ வாங்கும், ஆனால் நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்க முடியாது, சிந்தாமணி எங்கள் மார்க்கெட்டில் தான் உங்களுக்கு பூவும் வருது, இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர பூ தான் நிறுத்த வேண்டியிருக்கும் அப்படின்றாங்க. இந்த தகவல் மீனாவுக்கு தெரிய வருது. இந்த சிந்தாமணி தான் நமக்கு எதிராக இருந்தாங்கன்னு பார்த்தா இந்த ரோகிணி நமக்கு எதிராக ஆகிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து பேசுகிறாங்க. ரோகிணி, நீங்கள் எதுக்கு எனக்கு வந்து எதுவுமே பூத்தரக்கூடாது வைக்கக்கூடாது, என்கிட்ட வேலை பார்க்குற ஆட்கள்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லி பேசிக்கிறீங்க அப்படிங்கும்போது, நீங்களும் சூரியன் சேர்ந்து தொழில் பண்ணுறீங்க, அதே மாதிரி நானும் அந்த சிந்தாமணியும் சேர்ந்து நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறோம், அதனால் இவங்களுக்கு எதிராக நீங்கள் தொழில் பண்ணுவோம் அப்படிங்கும்போது சொல்கிறாங்க, நீங்கள் என்ன பண்ணாலும் ரோகிணி காமெடி பீஸை தான் ஆஃபரிங்க, எப்படி உங்களை பெரிய பணக்காரன்னு சொல்லி ஃபில்டர் பண்ணி முடிச்சுக்க முடியும், கடையில் உங்கள் கெட்டின பொருட்கள்லேருந்து யாருமே உங்கள்கிட்ட பேச மாட்டாங்க, உங்கள் வீட்டில் நீங்கள் நினைக்கிறீங்க யாரும் பேசாட்டிலும் கல்யாணம் முடிச்சுட்டு எனக்கு இதாங்க வீடு மாதிரி பார்த்துட்டீங்க தவிர்த்து மற்ற யாரும் உங்கள்கிட்ட பேசுகிறாங்களா, பேச தயாராக இல்லை, உங்கள் வாயிலிருந்து வர்றது எல்லாமே பொய்யா இருக்குது, உங்கள் வாழ்க்கையை காப்பாற்றுனது முத்து மீனாவும், ஆனால் அவங்களுக்கு எதிராக நீங்கள் செயல்படுறீங்க, முத்து தான் ரொம்ப மீனாவும் ரொம்ப பக்கத்துணையாக இருக்காங்க, எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் முன்னாடி வந்து முத்து மீனாவும் பிடிக்காது, அதனால் அவங்களுக்கு எதிராக அவங்க செயல்படுவாங்க, இப்போ முத்து மீனாவை பற்றி எங்கள் வீட்டில் நல்லாவே போட்டுக்கிட்டாங்க, எவ்வளோ முதல்னாலும் எங்கள் வீட்டில் போடுவாங்க, சிந்தாமணியும் உள்ள ஜெயிக்காங்களா மீனா ஜெயிக்காங்களா நம்ம பார்த்துக்குவோம் அப்படின்னு தொழிலில் போட்டி செய்கிறாங்க. மீனா கை பயங்கரமாக வருது, சிந்தாமணி எல்லாமே லாபம் வருது, சிந்தாமணிக்கு எல்லா பொருளும் கெட்ட பேர் ஆகணும், ரோகிணிக்கும் தொழில் சிந்தாமணிக்கும் தொழில், ஆனால் மீனா தொழிலில் எல்லா கதையும் அண்ணாமலை பண்ணி முடிச்சுட்டு அதில் ஒரு லாபம் வருது. லாபம் வந்தோடனே டேய் முத்து, இதை வந்து கொஞ்சம் ஓலைப்படிட்டு கொண்டு இந்த பணத்தை கொடு, அவங்க வீட்டு நகையை வச்சு நம்மளுக்கு பணம் கொடுத்துருக்காங்க, நம்ம அதை திருப்பி கொடுக்கணும்டா அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அண்ணாமலை அந்த பணத்தை கொடுக்காரு, முத்து அந்த நகையை திருப்பி கொண்டு அருண்கிட்ட கொடுக்காங்க. அருண் சொல்லுதாரு, இது வேண்டாம் முத்து, நீங்கள் வச்சுக்கோங்க, இதை வச்சு நீங்கள் ஏதாவது தொழில் பண்ணி ஜெயிச்சு வாங்க, நான் தான் வேலை பார்க்க முடியல அப்படின்னு. இல்லை நகையை திருப்பி கொடுக்காங்க. உடனே அருண் சொல்கிறாரு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முத்து, முன்னாடி உங்களை புரிஞ்சிக்காமல் பண்ணேன், ரொம்ப தங்கமாக இருக்கீங்க, வாக்கு மாறாமல் இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. இவங்களை எப்படியாவது பழி வாங்கணும்னு சிட்டி நினைக்காரு. சிட்டி வெளியே வந்ததாரு, வெளியே வந்து இவங்களை எப்படி ஏதாவது ஒரு வகையில் வந்து சங்கடப்படுத்தணுமே, இந்த அருணையும் இவங்களையும் பிரிக்கணும், அருண் வேலையை முதல்ல காலி பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆள் இருக்காது, அருண் சர்க்காரில் இருக்க போய் தானே இவ்வளோ ஹெல்ப் பண்ணி அவங்கள எந்திரிச்சு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. அப்போ ரோகிணிக்கும் ஃபோன் பண்ணி கேட்காங்க, கேட்கும்போது சிட்டின்னு வெளியே வந்துட்டியா அப்படிங்கிறாங்க. வெளியே வந்துட்டேன், இன்னும் அந்த முத்து மீனா விடக்கூடாது அப்படிங்கும்போது, எதையாவது பண்ணுங்கள் சிட்டி, நான் உங்களுக்கு என்ன உதவி பண்ணுமோ பண்ணுறேன், ஆனால் வந்து அந்த முத்து மீனாவை எதிர்த்தே வரக்கூடாது, தொழிலில் அவர் இந்த மீனா வந்து டெக்கரேஷன் வேலையில் பயங்கரமாக பண்ணிகிட்ருக்கேன், அதையும் நிப்பாட்டணும் அப்படிங்கும்போது, முதல்ல இந்த அருணை சொல்லி முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அருணுக்கு ஒரு ஆள் பணம் கொடுத்த மாதிரி அவர் பைக் கவரில் போய் ஒரு 2 லட்ச ரூபா பணத்தை வச்சுருந்தாங்க. அருண் அங்கே ரோட்டில் டூட்டி பார்த்துட்ருக்காரு. டபார் அருணை வந்து பணம் வாங்கின மாதிரி அது ஏற்ற மேலே அது ஏற்ற சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து பார்க்காங்க, அருண் பைக்குள்ளே பணம் இருக்குது. பணம் இருக்கணுன்னா அருணை வந்து நடவடிக்கை எடுத்துருந்தாங்க. 6 மாதம் ஹஸ்பண்ட் நீ வரக்கூடாது வைக்கக்கூடாதுன்றாங்க. இப்படியா இருக்குது. சீதா அழுதுகிட்டே மீனாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மீனா முத்துட்ட சொல்கிறாங்க. அப்போ முத்துக்கு ரொம்ப யோசனையாக இருக்குது, அங்கே எல்லாமே கேமரா இருக்குமே, இவர் வாங்கலங்காட்டி இவர் வாங்க வாய்ப்பும் இல்லை,
இவர் ரொம்ப கரெக்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. அப்போ அந்த கேமரா ஆய்வு பண்ணி பார்க்கும்போது சிட்டி கொண்டு பணம் வைக்கிது, அப்படியே அப்பட்டமாக இருக்குது. உடனே இதை கொண்டு மேலதிகாரிட்ட கொடுக்காங்க. உடனே அருணை உடனே வேலையை சேர்த்துக்கிறாங்க. அப்போ மறுபடியும் ஒரு பெட்டிஷன் கொடுக்காரு. கொடுத்த உடனே சிட்டியை தூக்கி உள்ளே வைக்காங்க. அப்போ உள்ளே போகும்போது சிட்டி சொல்கிறாங்க, ஒன்றையும் விட மாட்டேன், சவலை முத்தையும் விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. முதல்ல நீ வெளியே வரதை பார்ப்போம், வெளியே வந்த பிறகு தான் எதுவும் செய்ய முடியும், நீ ஒன்றும் பண்ண முடியாது, முதல்ல கிளம்பிப்போ அப்படிங்கிறாங்க. உள்ளே போயிடுறாரு. இங்கே ரோகிணிக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது. சிட்டி வந்து ஏதாவது பண்ணணும்னு பார்த்தா ஒன்றும் நடக்க மாட்டாங்குது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது தினேஷுக்கு கால் பண்ணுறாங்க. எங்கே இருக்கீங்க தினேஷ் அப்படிங்கிறாங்க. எனக்கு எதுக்குமா கால் பண்ணுறோம், உங்கள் வாழ்க்கையெல்லாம் வீட்டில் தெரிஞ்சு போச்சு, உங்ககிட்ட வந்து எதுவும் பேசி பணம் பருப்பு எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், சிட்டி உள்ளே போயிட்டான், சீக்கிரம் வெளியெடுக்கணும், நான் கொஞ்சம் பணம் புரட்டி தரேன், எப்படியாவது சிட்டியை சீக்கிரம் வெளியிடுங்க அப்படிங்கிறாங்க. ஒரு பணம் புரட்டி கொண்டு கொடுக்காங்க. சிட்டியை வெளியெடுக்கன்னு சொல்லிட்டு அந்த பணத்தோட அவரே செய்கிறாரு. இங்கே அவருக்கு ஃபோன் பண்ணி பார்க்காங்க, நடக்கலை. அப்போ வித்யாட்ட சொல்லி, வித்யா எப்படியாவது உனக்கு தெரிஞ்ச முருகனை வச்சு வெளியெடுக்கணும் அப்படிங்கும்போது, இல்லை என் வீட்டுக்காரெலாம் நம்ம பண்ண மாட்டார் ரோகிணி, இன்னும் உனக்கு எந்த ஹெல்ப் நான் பண்ண மாட்டேன், தயவுசெய்து நீ எனக்கு ஃபோன் பண்ணாத, இனிமேல் வந்து நான் வந்து கரெக்டாக இருப்பேன் அப்படிங்கிறாங்க. என்ன வித்யா, கடந்த காலத்தில் மறந்துட்டியா, உனக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கும்போது உனக்கு எவ்வளோ நான் உதவி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. ரோகிணி, உனக்கு நான் பல மடங்கு உதவி பண்ணிட்டேன், செஞ்சதுக்கு செஞ்சிட்டேன், இன்னும் என்னை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணி சித்தி கால் பண்ணுறாங்க. கல்யாணி என்னடி செய்கிற அப்படிங்கிறாங்க. வீட்டில் இருக்குமா அப்படிங்கிறாங்க. உங்கள் அம்மைக்கு சுத்தமாக உடம்புக்கு முடியல, உடனே கிளம்பி வா அப்படிங்கிறாங்க. உடனே கிளம்பி போகிறாங்க. அவங்க அம்மா சொல்கிறாங்க, எனக்கு முடியலடி, இன்னும் நான் 1 வாரம் இருப்பேனா 2 வாரம் இருப்பேனா தெரில, சிட்டியை கிறிஷை ஒழுங்காக பார்த்துக்கோ, இந்த சிட்டி கூட சேர்ந்துக்கிட்டு அந்த குடும்பத்துக்கு எதிராக நீ செய்யாத அப்படிங்கும்போது, நான் என்னம்மா சின்ன விஷயங்கும்போது எனக்கு எல்லா விஷயமும் தெரிய வருது, முத்து மீனாவை ஃபோன் பண்ணாங்க, என்ன இந்த குடும்பத்தில் இருக்கணும்னா நீ அதுக்கு ஏற்றாப்புல இருக்கணும், அது ஒரு கூட்டு குடும்பம், என்ன அந்த குடும்பத்துக்கு எதிராக இருக்காத, உன் மாப்பிள்ளை ஊர் பூரா கடன் வச்சுருந்தாரு, அதை பூரா அடைச்சி அந்த கடனெல்லாம் இது பண்ணிவிட்டு கடையும் வாங்கியிருக்காரு, நீங்கள் ஏமாந்த பணத்தையும் வாங்கி தந்திருக்காரு சின்ன மாப்பிள்ளை. அதனால் முத்தையும் மீனாவையும் நீ ரொம்ப மாதிரி நினைக்காத, அவங்களுக்கு எதிராக செயல்படாத, மீனாவுக்கு எதிராக நீ தொழில் முடியா, அது நல்லது கிடையாது, நம்மளுக்கு ஒரு சின்ன உதவி செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு நம்ம பெரிய உதவியாக செய்யணும், சரிதானே அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அவங்கள நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கும்போது, இங்கே பாருடி, அவங்கள வந்து நல்லவங்க, அவங்கள நீ இடைஞ்ச பண்ணனா எனக்கு எதாவது ஆகிட்டுனா என் தலைமாட்டில் வந்து நீ கடமை கூட செய்யக்கூடாது அப்படிங்கிற. என்னம்மா அவங்களுக்காக நீ சப்போர்ட் பண்ணுற அப்படிங்கிற, உண்மையை தானே சொல்கிறேன், இன்றைக்கி அந்த வீட்டில் இருக்க கிறிஷ் வந்து படிக்க நல்லா இருக்கான், அங்கே இருக்கான், உங்களோட அம்மானு கூப்பிட்டு இருக்காங்கன்னா அது காரணம் முத்து மீனாவை தான், அதை நீ மறந்துடாத அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க சித்தி சொல்லுதாங்க, இங்கே பாருடி கல்யாணி, இன்றைக்கி வந்து உன் கதை ஒன்று நடக்கு, இன்றைக்கி கதையை சாதிச்சிட்டோம், யாரும் தேவையில்லை அப்படின்னா சரியே கிடையாது, அந்த முத்து மீனா மாதிரி ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க, இன்னுமையாவது அவங்கள்ட்ட நல்லபடியாக பேசி வச்சுரு, இல்லைன்னு வச்சுக்கோயேன் பாடு ரொம்ப சங்கடம் அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணி ரொம்பவே யோசிக்கிறாங்க, இனி என்ன நடக்கும் இந்த ரோகிணி வாழ்க்கையில், ரோகிணி இனியாவது திருந்தி முத்து மீனாவோட அன்பு ஐக்கியமாக வாழ்வாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.